தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப நாள் கழித்து ஒரு சூப்பரான ஒரு அப்டேட்டை வந்து அறிவிச்சிருக்காங்க. பொதுப்பணித்துறையிலேருந்து எல்லாரும் எதிர்பார்த்துருந்த குரூப் சிக்கான வேலைவாய்ப்பு உதவியாளர் மட்டும் இல்லை, மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 9 விதமான பதவிகள் இருக்கிறதா, 750 காலியிடங்கள் இருக்கிறதா அஃபிஷியலாக ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் மினிமம் நீங்கள் 10th பாஸ், 12th பாஸ், ஐடிஐ, டிப்ளமோ, எனி டிகிரி வரைக்கும் இப்போ சொன்ன எல்லா குவாலிஃபிகேஷன்ஸுக்குமே வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூ கிடையாது. சார், இதில் வந்து நோ எக்ஸாம் இருக்குது, எக்ஸாம் மட்டும்தான் வைக்கிறாங்க, எந்த இன்டர்வியூவும் கிடையாது. அதே மாதிரி பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் இதுக்கு ஃபீஸ் கிடையவே கிடையாது. ஸோ உங்களுக்கு வெறும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும்தான், அதுக்கான சிலபஸும் கொடுத்துட்டாங்க. அதில் பாஸ் பண்ணால் மட்டும் போதும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சேலரி மினிமம் 18,000, மேக்ஸிமம் 92,300 வரைக்கும் உங்களுக்கு பர் மந்த் சேலரி வழங்குறதா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறீங்க. தபால் மூலிமா, கொரியர் மூலிமா அதெல்லாம் எதுவும் நீங்கள் அப்ளை பண்ண தேவை கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணால் மட்டும் போதும். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் இந்தந்த மாவட்டத்தினர் தான் அப்ளை பண்ணுங்கிற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸுமே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் மற்றும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளிலிருந்து வரும் வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க் மற்றும் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் ஜாயின் பண்ணட்டும், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதான் டீட்டெயில் அட்வர்டைஸ்மெண்ட். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 விதமான பதவிகள். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஒரு 2 வருஷம் ட்ரைனிங் பீரியட் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது 2 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பர்மனெண்ட் ஆக்கிடுவாங்க. அந்த 2 வருஷம் உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட் கம்பல்சரி இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு 9 விதமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. என்னங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்துக்கோங்க, எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேகன்சி அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறமா அப்ளை பண்ணிக்கோங்க. மொத்த வேகன்சி எவ்வளோ அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன், முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் உடல் ஊனமுற்றிருக்கான வேகன்சி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா as per 7th பே மிஷன், அதாவது level 5 சேலரி, level 2ன்னு 7th பே மிஷனில் தான் உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. சரி, என்னென்ன வேலைவாய்ப்புகள், எவ்வளோ சம்பளங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். உங்களுக்கு மெட்டீரியல் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு 29,200லேருந்து 92,300 வரைக்கும் உங்களுக்கான சேலரி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து என்னென்ன வேலைவாய்ப்புகளுக்கெல்லாம் ஒரே சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், சிவில் மோட்டார் டிரைவர், டெலி ஆப்ரேட்டர் கிரேட் 2, ஃபயர்மேன் மற்றும் கார்பெண்டர் மற்றும் பெயிண்டர் டெக்கரேட்டர். இந்த வேலைவாய்ப்புக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 19,900லேருந்து 62,200 வரைக்கும் இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம். லெவல் அப்படிங்கிறது 2. இந்த வேலைவாய்ப்புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லெவல் 2ல் சேலரி. மெட்டீரியல் அசிஸ்டன்ட் எம்ஏக்கு மட்டும் லெவல் 5ல் உங்களுக்கான சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது என்னென்ன வேலைவாய்ப்புகளுக்கு ஒரே சேலரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்டிஎஸ் அண்ட் ட்ரேட்ஸ்மேன்மேட், இந்த 2 வேலைவாய்ப்புகளுக்கும் பார்த்தீங்கன்னா லெவல் 1ல் உங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,000லேருந்து 56,900 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புகளுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்க, அதுவும் இல்லாமல் ஏஜ் லிமிட் ரெண்டுமே வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலே தெரியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஜ் ரிலாக்ஸேஷனுங்கிறது எல்லா வேலைவாய்ப்புக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அதே மாதிரி ஒவ்வொரு வேலைவாய்ப்புக்கும் இந்த இடத்துல கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரி, ஓசி கேட்டகரிக்கான ஏஜ் லிமிட். எஸ்சி, எஸ்டி, ஓபிசினா பிசி, பிசிஎம், எம்பிசி, டிசி இது எல்லாத்துக்குமே தனியாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. உடல் ஊனமுற்றோருக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா முன்னாள் இராணுவத்தினருக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இது இல்லாமல் விதவைகள், ஆதரவற்ற விதவைகள், கணவரால் கைவிடப்பட்டோர், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெண்கள் பார்த்தீங்கன்னா ஜூடிகலி செப்பரேட்டட் ஆனவங்க, இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் தனியாக கொடுத்துருக்காங்க. அது என்னங்கிறத பின்னாடி நம்ம பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
மெட்டீரியல் அசிஸ்டண்ட்டுக்கு 18 முதல் 27, எனி டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டிப்ளமோ படிச்சிருக்கீங்கனாலே இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள். இரண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு. 18 முதல் 25 வயதுனா 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். டைப்ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். அதாவது 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் உங்களால் டைப் பண்ண முடியும் கம்ப்யூட்டரில் அப்படின்னா இந்த ரோலுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் சிவில் மோட்டார் டிரைவர் 18 முதல் 27 வயதுனா அப்ளை பண்ணிக்கலாம். 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். உங்கள்கிட்ட ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டெலி ஆப்ரேட்டர் கிரேட் 2 18 முதல் 25 வயதுனா அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு மறக்காமல் 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஃபயர்மேன் இந்த ரோலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 18 முதல் 25 வயதுனா அப்ளை பண்ணிக்கலாம். 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். கார்பெண்டர் அண்ட் ஜாயிண்டர் 18 முதல் 25 வயதுனா 10th பாஸ் பண்ணிக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னா கார்பெண்டர் ஜாயிண்டரில் முடிச்சிருந்தாலும் சரி, இல்லை 10th பாஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பெயிண்டர் அண்ட் டெக்கரேட்டர் 18 முதல் 25 வயதினர் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இதுவும் சேம் அதே தான். ஐடிஐ நீங்கள் 3 years கோர்ஸ் முடிச்சிருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரிலவெண்ட் ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது 10th முடிச்சுட்டு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் 18 முதல் 25 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ட்ரேட்ஸ்மேன் மேட் இதுக்கும் 18 முதல் 25 வயதினர் அப்ளை பண்ணிக்கலாம். 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இந்த வேலைவாய்ப்புகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் நம்ம ஏஜ் ரிலாக்ஸேஷன் அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஓபிசியில் பார்த்தீங்கன்னா பிசி பிசிஎம் எம்பிசி டிஎஸ்சி கேட்டகரி எல்லாமே வந்துடும். 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன். உடல் ஊனமுற்றோரில் ஜென்ரல் அன்ரிசர்வ் கேட்டகரினா 10 வருஷம். உடல் ஊனமுற்றோரில் ஓபிசினா 13 வருஷம். உடல் ஊனமுற்றோரில் எஸ்சி எஸ்டினா 15 வருஷம். முன்னாள் இராணுவத்தினா உங்களுக்கு 3 வருஷம் வந்து சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் டிஃபென்ஸ் பர்சனல் டிசேபிள்டு அதில் அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் அப்படியே நம்ம சொன்ன அந்த கேட்டகரி, அதாவது விடோஸ், அதே மாதிரி டிவோர்ஸ்டான உமன், அப்புறம் பெண்கள் ஜூடிகலி செப்பரேட்டட் அண்ட் ஹூ ஆர் நாட் ரீமேரிட், இது ஜென்ரல் கேட்டகரி. ஓபிசி கேட்டகரினா 35 வயதினர் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே இதில் எஸ்சி எஸ்டி கேட்டகரி நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 40 வயதினர் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் எல்லாத்துக்குமே ரிட்டன் எக்ஸாமினேஷன் தான், எந்த இன்டர்வியூவும் கிடையாது. ஒவ்வொன்றுக்கும் ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. இப்போ மெட்டீரியல் அசிஸ்டன்ட்னா டேரெக்டாக உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன். இதே ஜூனியர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்னா உங்களுக்கு டைப் ரைட்டிங் ஸ்கில் டெஸ்ட் வச்சுட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன். இதே டிரைவர் அப்படின்னா உங்களுக்கு டிரைவிங் டெஸ்ட் வச்சுட்டு உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. டெலி ஆப்ரேட்டருக்கு நீங்கள் டேரெக்டாக ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும் எழுதினா போதும். ஃபயர்மேனுக்கு உடல் தகுதி செக் பண்ணுறாங்க, கூடவே ரிட்டன் எக்ஸாமினேஷன் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கார்பெண்டர் மற்றும் பெயிண்டர் இது ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாமினேஷன். மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு டேரெக்டாக ரிட்டன் எக்ஸாமினேஷன் மட்டும் பாஸ் பண்ணால் போதும். ட்ரேட்ஸ்மேன் மேட் இதுக்கும் பார்த்தீங்கன்னா உடல் தகுதி செக் பண்ணுறாங்க, அது முடிச்சோன்னே உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வச்சு ஆட்களை எடுக்க போகிறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். பே லெவல் 1 and 2 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் உங்களுக்கு இந்த கேட்டகரியில் வரும். மிச்சம் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் உங்களுக்கு வரும். சரிங்களா? என்னென்ன கேள்வி கேட்பாங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா 150 மார்க்கு, 150 கொஸ்டின், 150 மார்க்கு, 2 மணி நேரம் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. இதே உடல் ஊனமுற்றோர் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 20 minutes எக்ஸ்ட்ராவாக டைம் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அஃபிஷியல் வெப்சைட். இதுதான் உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இந்த இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தால் அஃபிஷியல் அட்வர்டைஸ்மெண்ட் இதுதான். இதிலேருந்து தான் நீங்கள் இப்போ எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்தீங்க. வேணுங்கிறவங்க அதிலேருந்து டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கோம், அதுலேருந்து கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் லாகின் அண்ட் சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு உள்ளே போகும். அதுக்குள்ளே போச்சு அப்படின்னா 2வது பேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் மேலே எடுத்துனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லாகின் அப்படிங்கிறது ஒரு இது கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கேப்சா கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே போய்க்கலாம். இது வரைக்கும் க்ரியேட் பண்ணாதவங்க இந்த இடத்துல க்ரியேட் நியூ அக்கௌண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா க்ரியேட் அக்கௌண்ட் பண்ணுறதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இதுதான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், டேட் ஆஃப் பர்த், ஃபாதர் நேம், ஜெண்டர், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட், கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட், கேப்சா கொடுத்து ரிஜிஸ்டர் லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் ஆயிரும். ரிட்டன் அந்த இடத்துல போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.